ஹலோ, இட்ஸ் சண்டே மார்னிங். யூஸ்வலாக சண்டேனாலே லேட்டாக எழுந்திரிச்சி டிஃபன் சாப்பிடாம டேரெக்டாக லன்ச் மட்டுமே சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கும். சில சண்டேஸ் மட்டும் இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு பீச்சுக்கெலாம் போயிட்டு அப்படியே அந்த வைப்போட திருப்பி வீட்டுக்கு வந்து இன்றைக்கி மினி டிஃபன் ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். தோசை, பூரி, அதுக்கப்புறம் வந்து பூரியோட கிழங்கு, 2 டைப் ஆஃப் சட்னி, அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்வீட்டு. அந்த சட்னி வந்து கார சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாம்பார். ஸோ எப்படியும் சாப்பிட 11 o'clock ஆகிடுச்சி. அதனால் வந்து லன்ச் லேட்டாக தான் எப்படியும் சாப்பிட போகிறோன்னு தெரிஞ்சிச்சு. 3 o'clock அப்படி இல்லைனா 2:30 அந்த மாதிரி சாப்பிட்றது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock அந்த மாதிரி தீவுத்திடல் போயிருந்தோம். லாஸ்ட் டைம் போயிருந்தேன், பட் இருந்தாலும் இன்னொரு டைம் போகணும் அப்படி சொல்லிட்டு போயிருந்தேன். ஏன்னா அங்கே செராமிக் பவுல்ஸ் அது எல்லாமே வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருந்துச்சு கம்பேர் டு டிமார்ட் அந்த மாதிரி வெளியே ஷாப்ஸ். நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. லைக் செராமிக் பவுல்ஸ்லாம் வந்து 20 rupees 30 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. பிளேட்ஸும் அதே மாதிரி 40 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. ஸோ மறுபடியும் இந்த ஷாப்பை விசிட் பண்ணுறதுக்காக தான் நான் மெயினாக போயிருந்தேன். அந்த ஒர்க்கு முடிஞ்ச உடனே இந்த ஃப்ளவர் இதெல்லாமே வந்து அந்த ஸ்டாண்டு 250லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ளவர்ஸ் வந்து அந்த வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைக் ரொம்ப சிம்பிள் ஒர்க்காக இருந்துச்சுன்னா 10 rupees, ஹெவி ஒர்க்கு மைன்யூட் ஒர்க்காக இருந்துச்சுன்னா 30, 40 ஒரு பீஸ் அந்த மாதிரி நம்ம எத்தனை பீஸ் வேணுமோ வாங்கி வச்சுக்கலாம். இந்த மண்பானை எல்லாமே வந்து எனக்கு காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பெரிய பாட்டி எல்லாமே வந்து 300, 400 அந்த மாதிரி இருந்துச்சு. பட் வெளியில் வந்து 250 அந்த மாதிரியே நான் வாங்கிட்டேன். டெம்பிள் செட்டப் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ கீழே வந்து க்ரீன் மேட்லாம் போட்டிருந்தாங்க ஃபுல்லாகவே. ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெலாம் சூப்பராக. அப்புறம் பேக் செக்ஷன் ட்ரை பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் சும்மா பார்க்கலாம் தான் பார்த்தோம். வெளியே 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. காஸ்ட் வைஸ் ஓகே தான், அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் காஸ்ட் இருந்துச்சு. இங்கே வந்து ஸ்கூல் பேக்ஸு, லஞ்ச் பேக் எல்லாமே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். என்ட்ரி ஃபீ வந்து அடல்ட் 40 rupees, கிட்ஸுக்கு அரௌண்ட் 20 or 25 rupees போட்டிருந்தாங்க. அவ்வளோதான், நாங்கள் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம்.